வணக்கம், வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாஃப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலராக ரயில்வேக்கு சிம்பிளிஃபிகேஷனை பற்றி கண்டினியூஸாக நம்ம ஒரு 3 கிளாஸாக பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஸோ 4th பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பேட்டர்னில் இருக்குன்னா, இந்த 1/, ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நம்ம எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க, 1/2 + 1/3 + 1/4 இருக்கு. ஸோ 1/2 + 1/3 + 1/1 + 1/4 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம் இருந்தால் எப்போ நம்ம என்ன பண்ணணும், பாட்டம் டு டாப் அப்ரோச் கொடுக்கணும். ஸோ கடைசியில இருந்து மேலே போகணும். ஏன்னா மேலே 1/, தானே இருக்கு, நான் மேலே இருந்து கீழே அப்ரோச் பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட் என்ன இருக்கோ, ஸோ லாஸ்ட்ல இருந்து மேலே எடுக்கிறோம். கடைசியில் என்ன இருக்கு, 1 + 1/4 தான் கடைசி டேமா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 1 + 1/4 சிம்பிளிஃபை பண்ண வரும். இந்த 1 LCM எடுக்கிறோம். அப்போ 4 + 1 5 இருக்குமா, 5/4 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், 1/2 + 1/3 + 1/5/4 இருக்கு சரியா. ஸோ 1/5/4 இருக்கு. இது எப்படி கன்வெர்ட் ஆகும், இந்த 4 மேலே வருமா, அப்போ 5/4 வருமா. ஸோ எப்படி இருக்குன்னா, நமக்கு இங்க 1/5/4 இருந்தா இது என்னவா அர்த்தம், ஃபர்ஸ்ட் மேலே 1 அப்படியே இருக்குமா. ஸோ இங்கே போகும்போது எனக்கு என்னவா மாறும், 4/5 மாறும். இதுதான் மெயின் டிவிஷன். இது கீழே ஒரு 5/4 இருக்குன்னா, இந்த 4 ஆனது அகைன் மேலே தானே வரும். ஸோ அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ என்னவா மாறும், எனக்கு இங்கே இந்த ஈக்குவேஷன் ஆனது 1/2 + 1/3 + 4/5 சரிங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகும், இந்த இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 + 4/5 சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த 3 + 4/5 சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே என்ன ஆகும், இந்த 5 LCM எடுக்கணும். அப்போ 3 5 15 + 4 19 வரும். 19/5 இருக்குமா. ஸோ இனிஷியல் நம்ம பண்ணுறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். நீங்கள் எக்ஸாமில் பண்ணும்போது தான் டேரெக்டாக என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பை எழுதிடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், எனக்கு 1/2 + 1/15 + 4 19 19/5 இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் தானே வரும், இந்த 5 மேலே போகுமா. ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்டெப்பானது 1/2 + 5/19 ஓகேவா. இதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 19 × 2 38 38 + 5 43 இருக்கும். அப்போ ஃபர்தராக இதுக்கடுத்து என்ன வரும், எனக்கு இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 43 தானே, 43/19 ஓகேவா. ஸோ 1/43/19 இருக்கு. ஏன்னா எடுத்தா மேலே என்ன வரும், இந்த 19 எப்படி மேலே வருமா. அப்போ 19/43 தான் ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சராக இருக்கும் சரியா. ஸோ டேரெக்டாக பாட்டம் டு டாப் அப்ரோச் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் தி ஈக்குவேஷன். ஸோ இதை என்ன பண்ணணும், இப்படி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், தீர்க்கன்னு கொடுத்து இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் என்ன பண்ணணும். ஸோ சம்ம திருப்பி எழுதிடுறேன். 1800 டிவிஷன் 11 × 24 / 8 × 3 - 69 ஹோல் ஸ்கொயர். நமக்கு எப்போதுமே ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் பார் மாஸ் தான் யோசிக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த 1800 அப்படியே வச்சுக்கலாமா. ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு, 11 × 24 இந்த 8 கீழே கொண்டு வந்துடலாமா. டிவைடட் பை 8 ஆயிரும். × 3 - 69 ஹோல் ஸ்கொயர். இந்த 8 இதெல்லாம் எட் பண்ண என்ன வரும், 3ன்னு வருமா. இதுக்கடுத்த ஒரு ஸ்டெப் என்னவா இருக்கும் எனக்கு, இப்போ 1800 டிவைடட் பை 11 × 3 × 3 - 69. ஸோ 3மே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், 3ஐயும் பெருக்கிடலாமா. ஸோ 3 பெருக்கினா என்ன வரும் எனக்கு, 1800 டிவைடட் பை 3 9 9 × 11 99 - 69 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 99லேருந்து 69 மைனஸ் பண்ணால் எனக்கு 30 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1800 டிவைடட் பை 30 ஸ்கொயர்ன்னு இருக்கு. இதை நான் டிவிஷன் எடுத்தா கீழே பையில் எழுதுவேனா. இப்போ 1800 டிவைடட் பை 30 ஸ்கொயர். ஸோ 30 ஸ்கொயர் எடுத்தனால நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை டேரெக்டாக என்ன பண்ணுங்க. ஸோ 30 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 900 வருமா. ஸோ 30 × 30 900 வரும். அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணலாம். 9 18. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, எனக்கு இப்போ 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும், 2ன்னு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டேரெக்டாக ஒரு பெரிய சம்மா இருக்குது. என்னது, 675 × 675 × 675 ப்ளஸ் 325 × 325 × 325 டிவைடட் பை 67.5 67.5 ப்ளஸ் 32.5 × 32.5 மைனஸ் 67.5 × 32.5. ஸோ மேலே 3 வாட்டி இருக்கா,
675ங்கிறது 3 டைம்ஸ் இருக்கா? அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? 675 கியூப்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் 325 கியூப்னு போட்டுக்கலாமா? ஸோ கீழே என்ன இருக்கு? 67.5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 2 டைம்ஸ் இருக்கா? அடுத்து ப்ளஸ் 32.5 ஸ்கொயர் மைனஸ் 67.5 இன்ட்டு 32.5 இருக்கு. ஸோ மேலே என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? a கியூப் பிளஸ் b கியூப் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கு. ஸோ அல்ஜிப்ராவோட ஃபார்முலா என்னது? a கியூப் பிளஸ் b கியூபுக்கு a கியூப் பிளஸ் b கியூப் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் a பிளஸ் b, அடுத்து என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதே ஃபார்மெட் என்ன பண்ணலாம்? இதை நான் என்ன பண்ணலாம்? ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா? ஸோ ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா கீழே என்ன இருக்கானா? மேலே 675 இருக்கு, கீழே 67.5 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த பாயிண்ட்டை நான் முழு நம்பராக மாற்றுறதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 100ஆல் மல்டிப்ளை என்ன வரும்? இந்த மேலே அப்படி தானே இருக்கு, 675 கியூப் பிளஸ் 325 கியூப். நான் மேலே எதுவுமே பண்ணல, கீழே மட்டும் என்ன பண்ணிடுறேன்? 100ஆல் பெருக்கிறேன். ஸோ இதை 100ஆல் பெருக்குனா இன்ட்டு மேலே இங்கே காமனா இங்கே கூட 100 போட்டுக்கலாம். மேலே ஒரு 100, கீழேயும் ஒரு 100ஆல் பிரிக்கிறோம். ஸோ 100னா நமக்கு எல்லா டேர்ம்லையும் ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்லையும் எனக்கு 100ஆல் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்கொயருக்குள்ள 0.5னா வெளில எடுத்தால் இந்த 67.5 67.5 இருக்குல்ல, இதை 100ஆல் பெருக்கினா 675 மாறிடுமா? ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போயிடும். அப்போ 675 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் போயிட்டுனா 325 இன்ட்டு 325 இருக்கும். அப்போ 325 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் இங்கேயும் 100ஆல் பெருக்குனா 675 இன்ட்டு 325 இருக்கும். அப்போ 675 இன்ட்டு 325. சரிங்களா? ஸோ மேலே என்னவா இருக்கு? இன்ட்டு 100 இருக்கு. இப்போ நம்ம இந்த மேலே a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்மெட்டில் இருக்கிறத பிரித்து எழுதிடலாமா? ஸோ எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? a பிளஸ் b. அப்போ 675 பிளஸ் 325. அடுத்தது a ஸ்கொயரா? அப்போ 675 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 325 ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b. 675 இன்ட்டு 325. இது காமனாக தனியாக ஒரு டேர்ம் அப்படிதானே? ஏன்னா a பிளஸ் பினா a பிளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab ஃபார்மெட்டில் இருக்கு. கீழே என்ன இருக்கு? அது அப்படியே தான் இருக்கு. 675 ஸ்கொயர் பிளஸ் 325 ஸ்கொயர் மைனஸ் 675 இன்ட்டு 325 இன்ட்டு 100. 100க்கு 100 அப்படி வச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிருமா? எனக்கு ரெண்டு சேம் நம்பராக தானே இருக்கு. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? 675 பிளஸ் 325 இன்ட்டு 100. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 3 3 + 7 0, திருப்பி ஆட் பண்ணால் 9 10. 1000 இன்ட்டு 100 வரும். ஃபைனல் ஆன்சர் 1க்கு அடுத்து 4 0. சரிங்களா? இப்போ ஆன்சர் எதுவாக இருக்கும்? எனக்கு 1க்கு அடுத்து 4 0 வர்றது பி ஆப்ஷன் தான் கரெக்டு. சரிங்களா? இதை நம்ம பெருக்கக்கூடாது. a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணால் கீழே இருக்க டினாமினேட்டர் டேர்ம் அது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பேஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கன்வெர்ட் 0.33 0.53 53 53 போயிட்டே இருக்குது. ஸோ மொதல் கிளாஸில் விண்குலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விண்குலம் என்ன வரும்? இந்த மாதிரி 53 போயிட்டே இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? 0.53 பார்னு போட்டுக்கலாம். இந்த 0.53 பாருக்கு தான் என்ன மீனிங்னா 0.53 53 53 கண்டினியூஸாக வர்றது. சரி, பார் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாரு அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. நான் சிம்பிளி இப்படி போட்டுக்கலாம்ல, 0.53 பார்னு போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர் கம்ப்ளீட்டாக ரிப்பீட் ஆகுதுன்னா அதை நான் பாருன்னு எடுத்துப்பேன். சரியா? அப்போ 0.53னா மேலே இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுருங்க. 53 டிவைட் பை போடுங்க. மேலே எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னு பாருங்க. 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கா? அப்போ எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். முடிஞ்சு போச்சு. இதுதான் இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ. சரியா? ஸோ இந்த மாதிரி விண்குலம்ல இருக்குன்னா டேரெக்டாக அந்த நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை நம்பரை போடுங்க. ஸோ இதே ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஹோம்ஒர்க் எழுதுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 721 பார்ன்னு இருக்கு. இது என்னங்கிறத நீங்கள் ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கள், ஃப்ராக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 1 + 1/1 போயிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள சம்மில் இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக 1 இருக்காது.
ஓகேவா, வேறு டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். 1 + 2/3 + 2/ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம் இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது, டேரெக்டாக தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட் எண்டில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 3 அந்த 1 and 3 அப்படியே எழுதிருங்க. அதுக்கடுத்து என்னன்னா, இங்கே எத்தனை 1+ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இருக்கா? ஸோ 5 1+ இருக்குது. அப்போ எனக்கு 5 டிஜிட் வரணும். அப்போ 5 இடத்துல இந்த மாதிரி லைனை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனை 1 இருக்கோ அத்தனை டிஜிட்டை போட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ப்ளஸ் இருந்தால் கூட்ட போகிறோம், மைனஸ் இருந்தால் கழிக்க போகிறோம். அதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து போகணும். எப்போதுமே இந்த மாதிரி 1/n பேட்டர்ன் வந்துருச்சுனாலே பாட்டம் டு டாப் அப்ரோச்சாக இருக்கணும். கான்ஸ்டன்ட்டாக 1 + 1+ வந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல 1க்கு பதிலாக 2 இல்லை 3 4 இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல இங்கே என்ன இருக்குது, எனக்கு ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 4 முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். 4 - 1 சாரி 4 - 3 1. ஸோ அடுத்து என்ன வந்திருக்கு, ப்ளஸ். அப்போ 2 ஆட் பண்ணிட வேண்டியதான் 5. ஸோ அடுத்து என்ன இருக்குது, மைனஸ். மைனஸ் இருந்தால் 5 - 1 4. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ். அப்போ 5 9. லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வேணும்னா கடைசியிலேருந்து முன்னாடி எழுதணும். இது ஃப்ராக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 9/4. சரியா? இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ கடைசி டிஜிட் எழுதுகிறோம். 1/3னா 1 3. எத்தனை 1+ இருக்குன்னு பார்க்குறோம், அத்தனை ஸ்பேஸை ஃபஸ்ட்டு போட்டுறோம். அப்போ ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணி எழுதிடுறோம், மைனஸ் இருந்தால் கழிச்சு எழுதிடுறோம். ஸோ ஃபைனலாக வரதை ரிவர்ஸில் எழுதணும், 9/4. ஸோ இது தான் என்னவாக இருக்கும், ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸில் ஸோ பேசிக் அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் சம்மில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் ஒரு சம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கோம். ஹோம்ஒர்க் நம்பர் 2 என்ன சம்மு 0.721 பார் அப்படிங்கிறத ஹோம்ஒர்க்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி கண்டினியூஸாக ரயில்வே படிக்கிறதுக்கு சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.